சிவபெருமானின் 25 அம்சங்கள்ல நடராஜ பெருமானும் ஒன்றாக கருதப்படுகிறார். நடராஜத்துக்கு ஒரு ஆண்டுல 6 முறை அபிஷேகம் நடத்துவது வழக்கமா இருக்கு. அதன்படி புரட்டாசி மாசம் சதுர்த்தி தினத்தன்று நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் அபூர்வமா 2 முறை சதுர்த்தி வருதுங்க. அதனால நடராஜ பெருமானுக்கு 2 தடவை அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேக பிரியர் சிவபெருமானு நமக்கு தெரியும். ஆனா குறிப்பா எதற்காக இந்த நடராஜ பெருமானுக்கு 2 முறை சதுர்த்தி அபிஷேகம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். பூலோகத்துல ஒரு ஆண்டு காலம் அப்படிங்கிறது தேவலோகத்துக்கு ஒரு நாளோட கணக்கு. இந்த கணக்குப்படிதான் 6 கால பூஜை செய்வது போல் நடராஜருக்கு இந்த அபிஷேகம் செய்யப்படுது. புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த 2 சதுர்த்தி தினங்கள் அன்னைக்கு எல்லா சிவன் கோயில்கள்லயும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படும். இந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம். அபிஷேகத்துக்கு பன்னீர், பால், தேன் கொடுத்து நம்மள நடராஜரோட பெருமாளுடைய அனுக்கிரகத்தை நம்ம அடையலாம். சிவபெருமான் எப்பொழுதும் நமக்கு கை கொடுப்பார். ஓம் நமச்சிவாய.